கவிஞர் வாலி அவர்கள் சொல்றார். திரைப்படத்துல நிறைய பாடல்கள் பாடிய எழுதிய கவிஞர். அந்த வாலி சொல்றாரு, என் வாழ்க்கையில் மறக்க முடியாதவர்கள் அப்படின்னு அவர் ஒரு பேட்டியில சொல்றார். யார தெரியுமா? கோடி கோடியா சம்பளம் கொடுத்த தயாரிப்பாளர்களை சொல்லல, நிறைய பணம் கொடுத்தவர்களை சொல்லவில்லை, நான் கஷ்டப்படும் போது எனக்கு உதவி செய்தவர்கள் அப்படின்னு அவர் சொல்ற ஒரு லிஸ்ட்ல முக்கியமானவங்க சொல்றார். நான் சினிமா வாய்ப்பு கிடைக்காமல் முதலில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது வெற்றிலை பாக்கு கடையில எனக்கு கடன் கொடுத்து எப்பனாலும் கொடுங்க என்று சொன்ன சுல்தான் பாய். அடுத்து நுங்கம்பாக்கம் பக்கத்துல மகாலிங்கபுரத்துல நாங்க வாடகைக்கு ஒரு வீட்டுல இருந்தோம். அந்த வீட்டுல இருக்கும்போது என்னால சரியா வாடகை கொடுக்க முடியாது, பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்தாமல் வாழ வைத்த சுனைனா என்ற ஒரு அம்மா, அந்த வீட்டு ஓனர் அம்மா. அதற்கு முன்னால் நான் பிறந்த போது என் தாயால் பாலூட்ட முடியாத சூழலில் திருமதி இப்ராஹிம் என்பவருடைய மனைவி திருமதி இப்ராஹிம் என்ற தாய் எனக்கு பாலூட்டி என்னை வளர்த்தார்கள். இந்த 3 பேரால் தான் நான் இன்றைக்கு முத்தமிழை பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று கவிஞர் வாலி சொல்றாருன்னா, கோடிக்கணக்கா பணம் கொடுத்தவங்க மனசுல நிக்கல, புரிந்து கொண்டு வாழ வைத்தவர்கள் தான் மனதில் இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்துடக்கூடாது.